ஏன்னா பிக் பாஸ்ல இருக்கும்போது எல்லாமே கண்டென்ட் தான். கண்டென்ட் தான். உண்மையான சண்டை இல்லை, நான் அதெல்லாம் ரொம்ப உண்மையான சண்டையோட நினைச்சு ரசிகர்களே அதெல்லாம் உண்மையே இல்லை, நீங்க நம்பாதீங்க, எல்லாமே பொய். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club, formals and casual shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. 10 திருநங்கைகளை ஆட வச்சு அதை நான் பண்ணினேங்கிறதுக்காக கிடைச்ச டாக்டரேட் பட்டம். 3 மாசத்துல அவங்கள தயார் பண்ணி அதுல 2 பேரை தவிர பாக்கி யாருக்கும் டான்ஸே தெரியாது. சாப்பிடுவோம் இந்த ஸ்லாங்ல தான் பேசினாரு சார். இந்த கட்லெட் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும். அவர் எடுத்து வைக்கிறாருப்பா தட்டுல. ஐயோ அப்படியே இன்ப அதிர்ச்சியா இருக்கு எங்களுக்கு பார்க்கும் போது. அது வேற, அந்த ரெண்டுத்துல யாரு கமல் சார் யாரு மோகன் விஜயன் கண்டிப்பா கேன் ஐ டேக் அ பிக் வித் யூ. ஆஃப் கோர்ஸ் அப்படியே கட்டிக்கிட்டாரு, அப்படியே தோல்ல கை வச்சு தோனி நம்மளுக்கே பிடிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு. அவன் சிவாங்கி அவ பாட்டுக்கு சமைச்சுக்கிட்டு இருக்கா. சிவாங்கி ரத்தம் கொட்டுது. சார் நீங்க பண்ணுங்க சார், நான் பண்றேன், நான் வெங்காயம் இருக்கிறேன். ஐஸ்கிரீம் டப்பாலாம் இருக்கே. ஹலோ, இதுல சாம்பார் பொடி இருக்கு. ஷிரடி பாபா, காஞ்சி மகாபெரிவா, முருகன், இந்திரன், பைரவன். ஹலோ ஆல், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சிங்கர், ஆக்டர், டான்ஸர்னு சொல்லிட்டு இவருக்கு பல முகங்கள் இருக்குங்க. ஆமாங்க, மோகன் வைத்தியா சார் வீட்டில் தான் நம்ம இருக்கோம். ஸோ வாங்க அவரை போய் இன்ட்ரோ பண்ணிடலாம். ஸோ எஸ் சார், வீட்டுக்கு வந்துட்டோம். போய் சார் மீட் பண்ணிடலாமா? ஸோ உள்ள வந்தோடனே பாபா எங்களை வெல்கம் பண்ற மாதிரியே இருக்கு சார். அதனால தான் அவர் அங்க வச்சார். ஸோ இந்த போட்டோல உள்ள அனுபவம் பத்தி சொல்லுங்க. இது எனக்கு டாக்டரேட் பட்டம் கிடைச்சிது. நான் பிக் பாஸ்ல போறதுக்கு முன்னாடி அங்கே கோயம்புத்தூர்ல நான் 4 வருஷம் கோயம்புத்தூர்ல தான் இருந்தேன். அங்கே நவரச நாயகின்னு சொல்லி ஒரு டான்ஸ் நாட்டிய நாடகம், அதில் 10 திருநங்கைகளை ஆட வச்சேன். சூப்பர். ஸோ அதுக்கான ஒரு அதை நான் பண்ணினேங்கிறதுக்காக கிடைச்ச டாக்டரேட் பட்டம். அது 3 மாசத்துல அவங்கள தயார் பண்ணி அதுல 2 பேரை தவிர பாக்கி யாருக்கும் டான்ஸே தெரியாது. அண்ட் அவங்களுக்கு மேடையில் ஆடினதுக்கு அப்புறம் அப்படியே கதறிட்டாங்க. என்கிட்ட நின்று என் கையை பிடிச்சிட்டு என்னை கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டாங்க. அப்படியே அப்பா பெரிய ஒரு கௌரவப்படுத்திருக்கீங்க எங்களை அப்படின்னு சொல்லி. திருநங்கைகளுக்கு அந்த ஒரு கௌரவம் சீக்கிரம் எடுத்து கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை, அவ்வளவா கொடுக்கணும். அவங்கள்ட்ட நம்ம அவங்க கேட்கறது என்ன தெரியுமா? பணம் காசு இல்லை. இந்த சில பேர் வயிற்று பொழுக்காக கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு தேவை அன்பு, அஃபெக்ஷன். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறது. எங்ககிட்டயும் அன்பா இருங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாங்க அவங்க. இன்றைக்கும் கோயம்புத்தூர் அவங்களுக்கெல்லாம் நான் அப்பா. பெண் குழந்தைகள் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே சார். அது 2011 எடுத்தது. ஓகே சார். என்னோட ஸ்கூல் இங்கே அண்ணா நகரில் வச்சுருந்தேன், மியூசிக் ஸ்கூல், அங்கே எடுத்தது. இது என்னோட பர்த்டேக்கு ஸ்டூடெண்ட்டு கொடுத்த கிஃப்ட்டு. சாய்பாபால ரொம்ப ஆமாம், பாபா தான் எனக்கு எல்லாமே. ஓகே. சாமி ரூம்லேயும் பாபா தான் இருப்பார், பூஜை ரூம்லேயும். கண்டிப்பாக அங்கே இருக்காரு. ஆமாம். ஸோ அடுத்ததான் நம்மளோட அப்துல் கலாம் அவர்கள் கூட உங்களோட ஃபோட்டோ. இது இவங்க பத்மஸ்ரீ சரோஜா வைத்தியநாதன், டாக்டர் சரோஜா வைத்தியநாதன். அவங்க டெல்லியில் இருந்தாங்க. இப்போதான் ஒரு 2 years ஆச்சு. ஷி பாஸ்ட் அவே. ஓகே. அவங்க இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா எனக்கு அவங்களோட ஜேர்னி 46 வருஷம். ஓகே ஓகே. ஸோ 2003 கலாம்ஜி பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ நான் இவங்களுக்கு பாரதியாருடைய ஒரு 13 பாடல்கள் வெளிவராத சாங்ஸு பெண்மைங்கிற பேரில் எடுத்து நான் மியூசிக் பண்ணி பாடி அதை டான்ஸ்க்காக பண்ணியிருந்தோம். அதை அவர் கையால், ஐயா கையால் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க போய், ஏன்னா இவங்களுடைய ஹஸ்பண்ட் பெரிய போஸ்டிங்கில் இருந்தார் கவர்மெண்ட்டில். ஸோ அதனால் அவர் மூலமாக போய் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் அவர்கிட்ட ரிலீஸிங்காக பேசிட்டு வந்தாங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஒரு 5-6 பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் மெட்ராஸ் வந்துட்டேன். 16 வருஷம் டெல்லியில் இருந்துட்டு நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். தென் ஷீ கால்டு மீ, மோகன் அடுத்த வாரம் டிக்கெட் போடுறேன், நீ வந்துடணும் டெல்லிக்கு. என்ன விஷயம்? பிரசிடென்ட் முன்னாடி நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிறோம், நீ தானே பாடியிருக்க, வா அப்படின்னாங்க. அப்புறம் போயிட்டு அவர் முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி இறங்கி என்னை அப்படியே கட்டிட்டு பாரதியார் மாதிரியே இருக்கலே அப்படின்னு. அதுக்கப்புறம் 1 hour அவரோட ஒரு டீ பார்ட்டி. ஆமாம், அப்படியே பார்த்துட்டு இருந்தோம்.
என்ன பார்த்துட்டே இருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னாரு. இந்த ஸ்லாங்ல தான் பேசினாரா சார்? ஓகே. ஆமாம், நான் அப்படி திருப்பி என்னாச்சு திருப்பியும் பார்க்குறேன். இல்லை நீங்கள் பிராமின் பாஷை நன்னா பேசுகிறேன், நான் அக்ராரத்தில் தானே இருந்தேன் வளர்ந்தேன் நன்னா தெரியும் அப்படின்னு. அப்புறம் கூப்பிட்டு மிஸ்டர் மோகன் வைத்தியா இந்த இந்த கட்லெட் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்னு அவர் எடுத்து வைக்கிறாருப்பா தட்டில். ஐயோ such a great man. ஸோ அக்கா கொடுத்த வாய்ப்பு இது வந்து அவங்களோட டாக்டர் இல்லை ரமா வைத்தியனா, அவ எல்லாம் அமலான்னு நினைப்பாங்க எல்லாரும். சோபனா நானும் பார்த்த உடனே அதுதான் எனக்கு தோணுச்சு போட்டோ பார்த்த உடனே. இல்லை அவங்களோட டாக்டர் இல்லை. ஓகே சார். ஸோ அடுத்தது இந்த 2 ட்ராஃபி பற்றி சொல்லுங்க. இதெல்லாம் சும்மா ஃபங்க்ஷன்ஸ் போகிற இடத்துல செலிப்ரிட்டியாக கூப்பிடுவாங்கல்ல. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆன்லைனில் வந்து ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஒரு காம்படிஷனுக்கு அப்ளை பண்ணேன் நான். 60 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்காக இது வச்சாங்க, கான்டெஸ்ட் வச்சாங்க பாம்பேல டெல்லியிலேருந்து அந்த லேடிஸ் எல்லாம். அதில் நான் வந்து சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு போட்டு தே கால்டு மீ அண்ட் தே இன்ஃபார்ம்டு மீ. அப்புறம் சாயந்தரம் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன்லைனில் உட்காந்தோம். ஸோ 2 மினிட்ஸ் நான் ஆக்ட் பண்ணி காட்டுறேன், தமிழில் தான் ஆக்ட் பண்ணுவேன், ஆக்ட் பண்ணி காமிச்சேன். அதில் வந்து தி பெஸ்ட் ஆக்டர்னு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சு. ரியலி சார்? எஸ். ஓகே. நிறைய பேர் ஒரு 70-80 பேர் வந்தாங்க, கலந்துட்டாங்க. லக்னோ அது இது கல்கட்டா எல்லா இடத்துல இருந்து கலந்துட்டாங்க. பட் எல்லாரையும் அந்த ரிசல்ட் அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க. ஸோ தே ஆஸ்க் தெம் who is going to win the prize, tell us any guess. மோகன் வைத்தியா எல்லாம் கத்துறாங்க எல்லாரும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஓகே. ஸோ அடுத்ததான் நம்ம தோனி அவர்கள் கூட போட்டோ. இந்த சைடு பார்த்தா கமல் சார் அவர் கூட போட்டோ. அவரே இன்ப அதிர்ச்சியா இருக்கு எங்களுக்கு பார்க்கும்போது. அது வேற, அந்த ரெண்டுத்துல யாரு கமல் சார் யாரு மோகன் வைத்தியான்னு கண்டுபிடிக்க முடியாது. ஐயோ கமல் சார் மன்னிச்சிருங்க சார் மன்னிச்சிருங்க சார் தெரியாம சொல்லிட்டேன் சார். இது தெரியுமே பிக் பாஸ் ஃபினாலே போது ஃபினாலே டைம். ஓகே ஓகே. எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்க கண்டஸ்டன்ஸ் ஒரு பக்கமா இருந்தோம். கமல் சார் அங்கேருந்து கூப்பிட்டு மோகன் வைத்தியா வாங்க, யாரை கூப்பிட்றாரு என்னதானா அப்படின்னு ஓடினேன் நான். ஐயோ அதெல்லாம் பெரிய அனுபவம் தான், கண்டிப்பா அது ஒரு பெரிய அனுபவம். பிக் பாஸே ஒரு பெரிய அனுபவம். ஆமா சார். ஏன்னா பிக் பாஸ்ல இருக்கும் போது வாரம் நம்ம அவர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்க முடியும் நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சிருக்கோம் எல்லா விஷயத்தையுமே. ஸோ அவர் வந்து ஒரு 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 வழி நடத்தினார் நம்மளனே சொல்லலாம். கண்டிப்பா. ஸோ அந்த அனுபவங்கள் பத்தி சொல்லுங்க. இல்லை அது மட்டும் இல்லை, அவங்க எல்லாருமே வந்து பார்க்கும்போது ஸ்கிரிப்டடான்னு கேட்கும்போது, ஏப்பா இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நேரமாக, இது ஸ்கிரிப்டாக என்ன ஒரு லைனும் எழுதி தர முடியுமா? வனிதா நீ இதை பேசணும், சேரன் சார் நீங்கள் இதை பேசணும், சரவணன் நீ இது பேசணும்னு சொல்லி தர முடியுமா? இஸ் இட் பாசிபிள்? அதுக்கு தானே 24/7 காமிச்சாங்க, பார்க்க வேண்டியது தானே அப்படின்பேன் நான். அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாதுங்க, நாங்களே தான் வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களுடைய ரியல் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோம் அங்கே அப்படின்னு. என்ன பிக் பாஸ் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டு விளையாடணும்னாக்கா நல்லா விளையாட முடியாது. நல்ல ஒரு அனுபவம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தாரு. சண்டை கோபம் இதே இருந்தாக்கா பார்க்கவும் முடியாது. ஆனால் பெஸ்ட் சீசன் எங்களோட தான். கண்டிப்பா கண்டிப்பா சார். சண்டை இருந்தது எல்லாமே இருந்தது. நான் சொல்லுவேன் எங்க சீசன்ல அன்பு இருந்துச்சு, காதல் இருந்துச்சு, கோபம் இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, நட்பு இருந்துச்சு, எல்லாத்தையும் விட அஃபெக்ஷன் எல்லாருக்குமே இருந்துச்சு. எல்லாருக்குமே பின்னாடி எல்லாம் பேசுவாங்க, அது நடக்கும், குடும்பத்திலே பேசுறாங்க, அப்புறம் அதுல பேச மாட்டாங்களா இல்லையா? குடும்பத்துல இருந்து பவித்ரா எப்படி இருக்கே நல்லா இருக்கியான்னு பேசிட்டு பின்னாடி வந்துட்டா அப்படியே பெருசா பீத்திட்டு அப்படிம்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்படிதானே இருக்கு உலகம். அப்படிதான் அந்த மாதிரி. ஓகே, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது என்ன ஒன்று, நம்ம வந்து அதை ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃபேமிலியாக ஒரு காலேஜ் மேட்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு என்ன வேணாலும் சண்டை போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பட் திருப்பியும் சேர்ந்துடணும். அப்போதான் ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாரும் பார்த்துக்க முடியும், 16 பேரும் பார்த்துக்கணும் இல்லையா? நான் அப்படி தான் நினச்சி விளையாண்டேன். கடைசியில் வெளில வந்த பிறகு நீங்கள் சண்டையே போடலையே சார், சத்தமே போடலையேன்ட்டாங்க என் தம்பி எல்லாம். ஐயோ, நான் சொன்னேன்டே அங்கே சண்டை போடுறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைடா, ஏன் நிறையா நடந்துச்சு, நீங்கள் கலந்துக்க வேண்டியதானே, இறங்க வேண்டியதானே, ஏன் நீங்கள் கோவப்படாமையே வந்துட்டீங்க, அடுத்த சீசன் ஏதாவது கூப்பிட்டா கண்டிப்பாக கோவம். பட் குக் வித் கோமாளில அது தெரிஞ்சது சார். இல்ல அது எல்லாமே கண்டென்ட்டா, அது ஒண்ணுமே நிஜம் கிடையாது. ஓகே, எல்லாரும் பப்புக்கும் உங்களுக்கும் கண்டென்ட். ஓ, அவன் கிரியேட் பண்ண கண்டென்ட், கடைசியில் அவன் என்ன மாட்டி விட்டுட்டான். அச்சச்சோ. நைனா நம்ம வந்து ஒரு கண்டென்ட் பண்ணுவோம், நீங்க வந்து அங்க போய் உட்காருங்க, நான் வந்து எங்கெல்லாம் போயிட்டு அலைஞ்சிட்டு வர மாதிரி, இது வந்து பாயசம் கொதிச்சிட்டு இருக்கணும்,
சரி சரி ஓகே அப்படின்ட்டு பப்பு இன்னும் கத்திக்கிட்டு சும்மா கத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா பாருங்க நம்ம இது எல்லாமே நாங்கள் பிளான் பண்ணோம்மா. நான் அவன் அப்புறம் நானும் பாலாவும் கண்டென்ட்டு எல்லாமே கண்டென்ட் தான். உண்மையான சண்டை இல்லை, நாங்கள் அதெல்லாம் ரொம்ப உண்மையான சண்டையோட நினைச்சு ரசிகர்களே அதெல்லாம் உண்மையே இல்லை, நீங்க நம்பாதீங்க, எல்லாமே பொய், எல்லாமே எல்லாம் பொய். எல்லாம் நீங்களாம் பார்க்கணுங்கிறதுக்கு தான், வேற ஒண்ணுமே இல்லை. பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா இருக்கும். என்ஜாய் பண்றதுக்காக அவ்வளவுதான். குக் வித் கோமாளில ஃபன்னும் இருக்கும், அதே டைம்ல இந்த மாதிரி சண்டைகளுமே சின்ன சின்னதா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல உருளைக்கிழங்கு பாயசம் பண்ணி ஜெயிச்சேன் தெரியுமா? இந்த மைக்ரோவன் தான். ஓகே, வின் பண்ணது விஜய் டிவி கொடுத்த குக் வித் கோமாளில கொடுத்த மைக்ரோவன். வாவ் சூப்பர் சார். அது அப்படியே இங்கேயே வச்சிருக்கீங்க? ஆமா. யூஸ் பண்றீங்களா? எங்க இங்க கரண்ட் ப்ராப்ளம், ஃப்ளக்சுவேஷன் ஒன்றும் ஆன் பண்ணா வீடு சத்தம் மட்டும் வரும், சூடையா. ஓகே. அப்புறம் இது வந்து தெரிஞ்சதுதான், அவரோட தோனி வந்து தலை தோனி ஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரிட். இஸ் எ ப்ரொடியூசர் இல்லையா? ஸ்டோரி வந்து அவரோட ஒய்ஃப் தான். ஸோ அதில் நம்ம லவ் டுடே இவானா ஹீரோயின், அவளுக்கு அப்பாவா பண்ணேன். ஸோ ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. அந்த ஆடியோ ரிலீஸ் அன்னைக்கு அவரும் அவங்க மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். என்ன பேசியிருக்காரு உங்ககிட்ட தோனி சார்? இப்போ வரேன், அதுதான் சொல்ல வரேன். திடீர்னு மேடையிலேருந்து இதில் நடித்த கலைஞர்கள்லாம் மேடைக்கு வரவும் அப்படின்னாங்க. அவங்க மேடையில் கேக் வெட்டுறதுக்கு நின்றுருந்தாங்க, யோகி பாபு, தோனி எல்லாரும். ஸோ டைரக்டர் எல்லோரும் நின்றுட்டாங்க. அப்புறம் நாங்கள் எல்லோரும் எழுந்திரிச்சோம். இவங்கெல்லாம் எழுந்து வரத்துக்குள்ளே நான் பவுன்சர் எல்லாம் தள்ளி விட்டுட்டு குடுகுடுன்னு ஓட்டேன் மேடைக்கு. ஓட்டு அவர் இப்படி யோகி பாபுன்னு இருந்தார். நான் இப்படி கூப்பிட்டோன்னே இப்படி திரும்பினார். நமஸ்தே ஜி, நமஸ்தே. ஹிந்தியில் தான் பேசினேன், என்ன தெரியுதா நைன்னார். நான் சொன்னேன், இவானாவோட ஃபாதர் கேரக்டர் மோகன் வை. ஓ யா 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 you're having mustache daddy, no I couldn't recognize you. அப்படின்னாரு. yes I'm Mohan Vaidya. oh nice meeting Vaidya ji அப்படின்னாரு. அப்புறம் can I take a pic with you? of course அப்படியே கட்டிக்கிட்டார். அப்படியே தோளில் கை வச்சு, ஐயோ தோனி நம்மளுக்கே பிடிச்சிட்டு இருக்காரா அப்படின்னு ஒரு மாதிரி சிலுத்துருச்சு உடம்பு. ஏன்னா அவ்வளோ பெரிய மனுஷன் வந்து என் மேலே என் தோளில் கை வச்சுட்டு இருக்காருன்னா எப்படி இருக்கும்ல. கை கொடுக்கறதுக்கே ரொம்ப கஷ்டம். உடனே நான் அப்படியே செல்ஃபி 2-3 எடுத்தேன். அதுக்குள்ளே அங்கே யாரும் வந்து நோ செல்ஃபின்னு டப்புன்னு ஆப்பிட்டு தேங்க்யூ ஜின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் மெதுவாக அப்படி எழுந்து வரத்துக்குள்ள யாராலையுமே செல்ஃபி எடுக்க முடியல. நீங்க எடுத்துட்டீங்க. ஓகே. சோ அதோட ஃப்ரேம் தானே. இன்னொன்னு தெரியுமா ஸ்பெஷல், உடனே அன்னைக்கு ஈவினிங்கே மறுநாள் வந்து எல்லாத்துலேயும் வந்துச்சு நியூஸ்ல எல்லாம், தலை தோனியுடன் செல்ஃபி எடுத்துக்கொண்டார் மோகன் வைத்யா. ஓகே, வைரல் ஆயிடுச்சு. ஆமா ஆமா. சிங்கர், ஆக்டர், டான்சர், இப்படி பல்துறையில இருக்கீங்க. வீடு வந்து ரொம்ப சிம்பிளா வச்சிருக்காரே, ஏன்னா கண்டிப்பா மக்கள் பார்த்தா கேட்பாங்க, ஏன்னா இவ்வளோ துறையில இருக்கும் போது வீடு எப்படி இருக்கும், பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிலாம் சொல்ல. பட் சிம்பிளான ஒரு லைஃப் வந்து லீட் பண்ணிட்டு இருக்கீங்க. இது நம்ம சொந்த வீடா எப்படி சார்? போருமேம்மா, என்ன நான் ஒரு சிங்கிள் பர்சன். எனக்கு இது பெரிய பங்களா. இது எனக்கு நான் பெரிய வீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவேன், என் கூட ஒரு 4 பேர் யாரோ இருந்தாங்க, பிரதர்ஸ் சேர்ந்து இருந்தோம், பிரதர் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஓகே, பெரிய வீட்டில் எல்லாரும் இருக்கலாம். நான் ஒரு தனி ஆளாக இருக்கும்பொழுது எதுக்கு போகிறோம். எனக்கு இது நிஜமாவே இது 2 BHK தான், பெரிய ஹாலு. இங்கே ஒரு 20 பேர் உட்காந்து சாப்பிடலாம். இங்கே உட்காந்து இலை போட்டால் போறாதா. ஒரு பெட்ரூம், எனக்கு ஒரு பெட்ரூம் வச்சுருக்கேன். சுவாமிக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டேன். கிச்சன் அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம், என்னுடைய ஃபேவரட் பிளேஸ் அது கிச்சன். அதனால் போகிறோம். சொந்த வீடு நான் திருமலை வயலில் வாங்கியிருக்கேன். ஓகே சார். அது வாடகைக்கு விட்டுருக்கேன். இப்போ இந்த வீடு ரெண்டலுக்கு இருக்கீங்களா? ரெண்டலுக்கு இருக்கு. எவ்வளோ சார் ரெண்ட் இருக்கும்? இது 12,000. 12,000. ஓகே. உண்மையிலே சொன்ன மாதிரி சிம்பிளான ஒரு லைஃப் தான் லீட் பண்ணுறீங்க. ஏன்னா இந்த வீட்டில் பொருள்லாம் கூட அவ்வளோ கஜமுஜாலாம் வச்சுக்காம எனக்கு இது போதுங்க, நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி தான். கஜமுஜா இல்லை, கஜமுகன் இருக்காரு உள்ள. ஓகே ஓகே, நல்லா ஃபன் பண்றாரு சார். ஆனா இவரை வந்து குக் வித் கோமாளில ரொம்ப வந்து ஒரு டென்ஷனான ஒரு 9 ஆன் மாதிரி காமிச்சாங்க. அதுதான் கோவம் வந்துருச்சு எனக்கு. ஓகே சார். நான் இன்னொன்னு தெரியுமா, இல்லை பார்த்துருப்பீங்க, நான் அந்த வெங்காயம் வெட்டும்போது விரல அப்படியே வெட்டிக்கிட்டேன். ஆமா ஆமா ஆமா. வனிதா தான் ஓடி வந்து அவ்வளோ மஞ்சப்பொடியை வச்சு சர்க்கரையெல்லாம் கொண்டு வந்து வச்சு அதை கொட்டுது ரத்தம் அப்படியே. ஓகே ஓகே. அப்படி கொடன்னு கொட்டுது அப்படியே. அவன் சிவாங்கி அவ பாட்டுக்கு சமைச்சிக்கிட்டு இருக்கா. நீ சிவாங்கி ரத்தம் கொட்டுதுன்னு, சார் நீங்க பண்ணுங்க சார், நான் பண்றேன், நான் வெங்காயம் இருக்கிறேன். ஸோ வெரி லவ்வபிள் கேர்ள் சிவாங்கி. ரொம்ப ரொம்ப சமத்து.
எனக்கு அவளுடைய இன்னைக்கு இருக்கிற அவளுடைய முன்னேற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ரியலி வெரி ஹார்ட் ஒர்க். ஆல் தி பெஸ்ட் வாங்கி. ஓகே சார். ஸோ இப்போ பார்த்தீங்களா இந்த சைடு ஃபுல்லா நிறைய டப்பாஸ் இருக்கு. ஆனால் இதில் நான் பார்த்த ஐஸ்கிரீம் டப்பாலாம் இருக்கே. ஹலோ, இதுல வந்து சாம்பார் பொடி இருக்கு. சாம்பார் பொடி? ஆமா, அதுக்கு இன்னும் டப்பா காலி ஆகல. ஓகே. அதுல சாம்பார் பொடி இருக்கு. இதுல வந்து தனியா பொடி, உளுந்து வேற கொட்டியிருக்கேன். இது புதுசா கொட்டினது, இது பழசு. இதுல வந்து இது காஷ்மீர் சில்லி பவுடர், இதுல வந்து கடலைப்பருப்பு, இதுல வந்து இது வந்து வெல்லம், இது காஃபி பவுடர், அப்புறம் நிறைய இருக்கு. சார் அடுத்தது வந்து எல்லாருக்குமே ரொம்பவே மனசு அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இடம்னா வந்து பூஜை அறை சொல்லுவாங்க. ஸோ உண்மையிலே ரொம்ப அழகா பிளசண்டா வச்சிருக்கீங்க சார் பூஜை அறையை. ஸோ என்னென்ன கடவுள்கள் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க சார். பார்த்தா தெரியுமே, ஷிரடி பாபா, காஞ்சி மகாபெரிவா, முருகன், இந்திரன், பைரவர் எல்லாரும் இருக்காங்க. பெரியவா இருக்கா, கிருஷ்ணர் இருக்கா, 4 பிள்ளையார், அந்த பக்கம் அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா அம்மா ஃபோட்டோ. ஓகே சார். அங்கேயும் வந்து லக்ஷ்மி குபேரர், தட்சிணாமூர்த்தி பகவான். எந்த வீட்டுக்கு போனாலும் நான் வந்து ஒரு ரூம் அவங்களுக்கு ஒதுக்கிடுவேன். ஏன்னா நிம்மதியாக நம்ம விளக்கு ஏற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் நிம்மதியாக அப்படியே கண்ண மூடி நிற்க முடியும். எனக்கு பெருசாக பூஜையெல்லாம் பண்ண முடியல. இந்த எனக்கு ரொம்ப ஆசை அபிஷேகம்லாம் பண்ணி தினமும் பூவால் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணணும். அதுக்கு இன்னும் சரியான ஒரு டைம் வரல. அதுக்கு ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ். MCR Pure Cotton Club Formals and Casual Shirts. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Jonathan.